நம்ம வேலூரில் பார்த்தீங்கன்னா சண்டே மார்க்கெட்னு ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலவே அங்கே ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த எலக்ட்ரானிக் கேஜெட்டு, அதுக்கப்புறம் பைக்குக்கான ஸ்பேர் அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா இது போட்டு விற்கிற நம்ம சென்னையில் எப்படி பல்லாவரம் சந்தை இருக்குது, அதே போல் அங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை சந்தை ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் நிறைய பேர் நீங்கள் ரீஸ்டோரேஷன் பண்ணுறதுக்கு நிறைய எலக்ட்ரானிக் கேஜெட் கிடைக்கும், ஸோ நிறைய விதவிதமாக இருக்கும், வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம வேலூருக்கு கிளம்பிட்டோம். அன்றைக்கி தேதி வந்து ஜூலை 13. சென்னை சென்ட்ரல்லேருந்து ஒரு காலையில் 7 மணிக்கு ட்ரெயின் ஏறினோம்னா ஒரு 9 மணிக்கிட்ட காட்பாடி வேலூருக்கு போயிடலாம். ஸோ சீக்கிரமாக போனோம்னா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அங்கே நடந்த சம்பவமே வேறு. என்னென்னா காலையில் 5 மணிக்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்ப வேண்டிய ட்ரெயின் எதுவுமே கிளம்பலை. நிறைய ட்ரெயின் அங்கே நிற்கிது. மக்கள் பார்த்தீங்கன்னா கூட்டமாக நிற்காங்க. ஒரு 8 மணி வரைக்கும் என்னடா பிரச்சனை, எதனால் இந்த ட்ரெயின் இந்த மாதிரி கிளம்ப மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சந்தேகமாக போச்சு. அப்புறம் தான் நியூஸை பார்த்தா தெரிஞ்சது, ஒரு சரக்கு ரயில் இருக்கிற 42 பெட்டிலையும் டீசலை ஏற்றிக்கிட்டு சென்னை சென்ட்ரல் நோக்கி வந்துட்டு இருந்துச்சு. அப்போ டைம் வந்து ஒரு 5:30 இருக்கும். திருவள்ளூர் தாண்டின உடனே தடம் புரண்டு தீ பிடிச்சிருச்சு. அதனால் இருக்கிற எல்லா டீசல் பெட்டிலையும் பார்த்திங்கன்னா தீ பரவிட்டு இருக்கு. அப்போ சிலது வெடிக்க கூட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படி ஒரு பெரிய விபத்து நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்கள் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், என்னடா ட்ரெயின் வர மாட்டுக்கு, என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி கொழுந்து விழுந்து எரிஞ்சிட்ருக்கு. பட் நல்ல வேலை அங்கே வந்து யாரும் உயிர் பலி ஆகலை. ஆனால் பொருள் சேதம் மிகப்பெரிய அளவில் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 12 கோடிக்கு மேலே லாஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அது 2 பெட்டிகளை பரவன உடனே அந்த ரயில்வே பாதுகாப்பு படையினர் போலீஸ்லாம் பார்த்திங்கன்னா மித்த பெட்டிகளை அப்படியே ஓரம் கட்டிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து கோவை விரைவு வண்டி இருக்குல்ல, அது வந்து 6 மணிக்கு கிளம்ப வேண்டியது. 7 மணி 7:30 ஆகியும் கிளம்பலை. சரின்னு நாங்கள் அதுக்குள்ளே ஏறி உட்காந்துருக்கோம். அப்புறம் வந்து வெளியில் பார்த்தா ஏகப்பட்ட கூட்டம், எந்த ட்ரெயினுமே மூவ் ஆகலை. அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த மாதிரி சம்பவம், ட்ரெயின் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்கன்ட்டு. நாங்கள் அண்டர்சவுட் டிக்கெட்டை புக் பண்ணியிருந்தோம். அதை கேன்சல் பண்ணிவிட்டு அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. வெளியில் வந்து பார்த்தா வானத்தில் கருப்பாக ஒரு மேகம் மாதிரி போயிட்டு இருந்துச்சு. என்னடா அதுன்னு பார்த்தா அது மேகலாம் கிடையாதுங்க. அங்கே திருவள்ளூரில் ட்ரெயின் எரிஞ்சிக்கிட்டு இருக்குல்ல, அந்த கரும்புகை வந்து அப்படியே மேகம் மாதிரி அப்படியே படர்ந்து போய்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ கொடுமையான ஒரு பயங்கரமான தீ விபத்துன்ட்டு. ஒரு 9 கிட்ட நாங்கள் கோயம்பேடு வந்துட்டு அங்கேருந்து வேலூர் பஸ் ஏறி கிளம்பிட்டோம். வேலூர் போய் சேர்றதுக்கு 12:30 மேலே ஆகிப்போச்சு. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வேலூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தெருவு போகும். அங்கே தான் தார்பாய் விரித்து இந்த மாதிரி பழைய பொருட்களெல்லாம் விற்றுட்டு இருப்பாங்க. இதை தான் சண்டே மார்க்கெட்னு சொல்கிறாங்க. நாங்கள் போனது ஒரு 1 மணி இருக்கும். சாப்பிட்டு போனோம். அடிக்கிற வெயிலில் கூட்டம் பயங்கரமாக இருந்துச்சு. ஆரம்பத்தில் காய்கறி கடைக்கெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் உள்ளே போக தாங்க அந்த பக்கம் புக்கு கடை, அந்த பக்கம் எலக்ட்ரானிக் கேட்ஜெட் கடைன்னு இருந்துச்சு. இங்கே ஆரம்பத்தில் போன உடனே இந்த பக்கம் பார்த்தீங்களா, இந்த எலக்ட்ரானிக் டூல்ஸு, கட்டிங் ஸ்பானரு, தீர்ப்புளி, அப்புறம் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் கழட்டுறது, சுத்தியில், நட்டு நசுக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதை விற்றுட்டு இருந்தாங்க. இது பழசு கிடையாது, புதுசையே மார்க்கெட்டில் விற்கிறத விட ரொம்பவே கம்மி ப்ரைஸில் போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம பைக் மெக்கானிக்கில் இருந்தோம், இல்லை வயரிங் ஏதாச்சும் பண்ண போகிறோம்னா வந்து வாங்கலாம் போல். அப்புறம் இங்கே பார்த்தீங்களா ஜிம் கேட்ஜெட்ஸ், இந்த கட்டை, உருட்டு கட்டை, அது தூக்கி பார்த்தேன், அது வெயிட்டே இல்லை. பல்லாவரத்தில் கூட பழசை விற்பாங்க போல். ஆனால் இவங்க அப்படியே பெயிண்ட் அடித்து புதுசாக ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. ரேட்டும் கம்மியாக இருந்துச்சு. இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கான சின்ன சைக்கிள், அடிக்கிற வேலுக்கு நீங்கள் பாட்டுக்கு வண்டியை ஓட்டுங்கடா, தண்ணி தெளிச்சுன்னா வீட்டுக்கு போக தேவையில்ல, இதிலே நீங்கள் தண்ணி பாட்டில் சொருகி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு புது மாடல் சைக்கிளை ஊற்றிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாகவே கவர் போட்டுருந்துச்சு. குவாலிட்டிலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி வாங்கி ஓட்டி பார்த்தா தெரியும். 7 வயசாகுது, இதெல்லாம் ஓட்ட விட மாட்டாங்க. அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த பைக்கு, சைக்கிளுக்கு பஞ்சர் பார்க்கறது, டயரு, டியூப்னு சொல்லிட்டு விற்றுட்டு இருந்தார். அவர்கிட்ட ஒரு டிவிடி பிளேயர் மட்டும் தான் இருந்துச்சு. டிவிடி பிளேயரு, ஒரு ஹோம் தேட்டர் ஸ்பீக்கர், இதுதான் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டு. மற்றதெல்லாம் பைக்கோட கேட்ஜெட் வச்சுருந்தார். அப்புறம் இன்னொரு கடையிலையும் அதே போல் தான் கட்டிங் ஸ்பானரு, கத்திரிக்குள்ளன்னு வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் பக்கத்தில் வந்து ஒரு புக்கு கடை பார்த்தேன். ஆக்சுவலி நான் வேலூரில் தான் காலேஜ் படித்தேன். அப்போ எல்லாம் வேலூரில் பழைய புத்தக மார்க்கெட் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் மார்க்கெட் இருக்குன்னு இன்றைக்கி தான் தெரியுது. அந்த பழைய புத்தக கடையில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கானது, அப்புறம் பேங்கிங் எக்ஸாமானது, அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா புக்குமே விற்கும். ஸோ எத்தனை பேர் இந்த புத்தகம் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கோ இன்றைக்கி இந்த பழைய இரும்பு கடையில் போட்ட மாதிரி கிடக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் கம்மி ரேட்டுக்கு புக்கு வாங்கிக்கலாம். ஸோ இது வேலூரில் ரொம்பவே ஃபேமஸானதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி புக் ஷாப்பு தான். எல்லா புத்தகம் கிடைக்கும். நான் இன்ஜினியரிங் சிலபஸ் நிறைய இங்கே தான் வாங்கினேன். இப்போ வந்து ஒரு எலக்ட்ரானிக் புக்கு வாங்கியிருக்கேன். அந்த கடையை விட்டு அடுத்த கடைக்கு போனால் இந்த பைக்குக்கான ஸ்பேர் எல்லாமே விற்கிறாங்க. இந்த வீலுக்கு நடுவில் வந்து ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, பால்ட்ரஸ் குண்டெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி எக்ஸல்லேருந்து பெரிய வண்டிக்கான எல்லாத்தையும் போட்டு வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள் சைலன்சரு,
யமஹா பைக்கா இல்லை ஆர்எக்ஸா அந்த மாதிரி தான் தெரியல, எனக்கு பைக் பற்றி அந்தளவுக்கு தெரியாது. ஸோ டயரு, ஹேண்டில் பாரு, ஸ்ப்ரிங்குன்னு சொல்லிட்டு எல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க. அது எப்படின்னா, இவங்க பைக் மெக்கானிக்கல் கடை வச்சுருப்பாங்க போல், ஞாயிற்றுக்கிழமை கடை லீவ் விட்டுட்டு இங்கே வந்துடுவாங்க போல், மொத்தமாக போட்டு விற்றுட்ருக்காங்க. ஸோ பழைய வண்டிக்கு எதுவும் ஸ்பேரு நட்டுக்கிட்டு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த வேலூர் மார்க்கெட்டுக்கு வரலாம். ஏன்னா இங்கே பார்த்த முக்கால்வாசி கடைகள் வந்து இந்த மாதிரி பைக்குக்கான ஸ்பேர் தான் வச்சிட்ருக்காங்க. வேலூர் வந்து பழைய வண்டிக்கு ஃபேமஸாக என்னன்னு கூட தெரியல. ஸோ இங்கே பார்த்தீங்களா, அந்த ஸ்பேரை வாங்குறதுக்கு எவ்வளோ கூட்டம் பாருங்கள். அப்படியே வண்டி ஏற்றிக்கிட்டே வந்துட்டாங்க, எனக்கு இந்த வண்டிக்கு ஸ்பேர் வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு. அங்கே ஒரு கடையில் ஃபோன் ஒன்று பார்த்தேன், இது ஒரிஜினல் ஃபோனானு எடுத்து பார்த்தா இது கடையில் வச்சுருப்பாங்களா டெமோ பீஸு அந்த இதுங்க. முன்னாடி வந்து டிஸ்பிளேயில் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்காங்க, பேக்கில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது வந்து ஸ்ட்ரீட் லைட் இருக்கும்ல அந்த எல்இடி போர்டு, இப்போ தான் ரேர் கேஸாக எலக்ட்ரானிக் கேட்ஜெட்லாம் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதை வாங்கி ஒரு பிரயோஜனம் இல்லை, அதனால் வச்சுட்டு வந்துட்டேன். இந்த கடையிலையும் பாருங்களேன், பக்கத்தில் வந்து சைலன்சர்லாம் வச்சுருக்காங்க. இது எலக்ட்ரானிக் கடை, ஆனால் இங்கேயும் பைக்குக்கானது புகுத்தி வச்சுருக்காங்க. பார்த்துக்கோங்க இந்த மார்க்கெட்டில் பைக்குக்கு ஸ்பேரு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்ட்டு. அப்புறம் இன்னொரு கடைக்கு வந்தோம். ஆக்சுவலி நமக்கு வந்து நோக்கியா ஃபோனோட ஸ்பேர் தேவைப்படுது, பழைய நோக்கியா ஃபோன். ஸோ அதுக்காக தான் தேடி வந்தேன். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நிக்கான் கேமரா ஒன்று போட்டிருந்தாங்க. இது ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இது உண்மையிலேயே நிக்கான் கேமராவான்னு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது, கோப்ரோ எப்படி இருக்கும் அது போல் இருக்குது. அந்த சைடில் பட்டன் எதுவுமே காணும், ஃபுல்லாகவே டச்சு கண்ட்ரோல் போல். மேலே மட்டும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கொடுத்துருந்தாங்க, மற்ற ஆப்ஷன் எல்லாமே நம்ம உள்ளே போய்ட்டு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் போல் அப்படி இருக்குது. ஸோ நம்ம இப்போ தான் 200 ரூபாய்க்கு சாம்சங் கேமரா வாங்கி ரீஸ்டோரேஷன் பண்ணோம், அதுவே இடத்த காத்துட்ருக்கு. இது வாங்கி என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. ஏன்னா அது ஆல்ரெடி உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க, பேட்டரிலாம் எடுத்தாங்க போல், வெயிட் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட்டு வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இந்த நிக்கான் கேமரா வச்சுட்டு வந்துட்டேன். அதே கடையில் 4-5 ஃபோன் போட்டிருந்தாங்க, எல்லாமே இந்த ஓல்டு டச் ஃபோனு, சாம்சங்கில் ஓல்டு மாடல் இருக்குல்ல அந்த மாதிரி. அப்புறம் சாம்சங்கில் பட்டன் ஃபோனு, இந்த மாதிரி நீங்கள் ஃபோன் பார்த்துருக்கீங்களா? இது வந்து கீழே இழுத்து விட்டோம்னு வச்சுக்கோங்க, கம்ப்யூட்டரில் எப்படி கீபோர்ட் இருக்குது அதே போல் இருக்கும். இது பட்டன் தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே பட்டன் தான், டச் கிடையாது. பட் ஆரம்பத்தில் வந்து நோக்கியா போட்டியாக இந்த ஃபோனை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இதில் மூடியும் இல்லை, பேட்ரி இல்லை, அதனால் இதை நான் வாங்கலை, ஜஸ்ட்டு வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு வச்சிட்டேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு டிவைஸு, இது 90s கிட்ஸு early 2K கிட்ஸுக்கு நல்லா தெரியும். இது வந்து மெமரி கார்டை போட்டு விட்டான்னு வச்சுக்கோங்களேன், பாட்டு வந்து சும்மா தகன்னு பாடும். பாஸ் பூஸ்டர் இந்த மாதிரிலாம் கேட்காது, குழாயில் போட்டால் எப்படி கேட்கும் சவுண்டாக அந்த மாதிரி கேட்கும். ஒரு நோக்கியா பேட்டரி, ஒரு மெமரி கார்டு போட்டால் மேலே பட்டன்ஸாக கொடுத்துருப்பாங்க, ஆப்ரேட் பண்ணலாம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த டிவைஸை நான் வேலூர் மார்க்கெட்டில் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையரு, அப்புறம் அந்த ப்ரொஜெக்டர் இருக்குல்ல இதெல்லாம் வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா, இது கூலண்ட் ஹீட்டை வெளியேற்றுறதுக்கு ஒரு காப்பர் கப்ளிங் வச்சுருப்பாங்களே அந்த இது வந்து லேப்டாப்பு கம்ப்யூட்டருக்கானதா இல்லை ஆம்பிளிஃபையருக்கானதான்னு தெரியல. ஸோ மேலே வந்து அந்த இது தெரியுது பாருங்கள், ஐசி மேலே ஓட்டுற பசை அது இது தெரியுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இது ப்ரைஸ் கம்மியாக தான் இருந்துச்சு, பட் இது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஒரு இன்னொரு கடையில் பார்த்தீங்கன்னா பழைய ரேடியோலாம் விற்றுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பழைய ரேடியா பல்லாவரத்தில் வைப்பாங்களே அதே போல் தான் இருக்குது. ரேடியோ மட்டும் கிடையாது, பல்லாவரத்தில் பார்த்த ஒரு சில பேரும் இங்கே வந்து வேலூரில் சண்டே மார்க்கெட்டில் வந்து கடையை போட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பழைய நாணயம், பழைய வாட்சு, இந்த மாதிரி காம்போவெல்லாம் நீங்கள் பல்லாவர சந்தையிலேயே பார்த்துருப்பீங்க. வேலூர் மார்க்கெட்டில் வந்து எலக்ட்ரானிக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கடையை போட்டாங்களான்னு தெரில. ஸோ கொஞ்சம் நோக்கியா ஃபோன் இருந்துச்சு, பட் எதுவுமே வாங்குகிற கண்டிஷன் இல்லைங்க, ரொம்பவே ஒஸ்ட்டான கண்டிஷனில் தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த பழைய மொபைலுக்கான கேஸு, அப்புறம் சார்ஜிங் கேபிள் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள் பழைய நோக்கியாவோட சார்ஜர், இதைத்தான் நம்ம தேடி வந்துக்கிட்டு இருந்தோம். கடைசியாக பல்லாவர சந்தையில் கிடைக்காதது வேலூர் மார்க்கெட்டில் கிடச்சிச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 50 ரூபா சொன்னாங்க, நம்ம வந்து வாங்கிட்டோம். ஸோ வேறு எதுவும் பேசலைன்னா ரேட் கம்மியாக தான் தெரியுது, நமக்கு கிடைச்சதே பெருசுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா விஜிஏ கேபிள், ஒரு விஜிஏ கேபிள் போட்டோம்னா அதை வந்து 2ஆக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும், அந்த மாதிரி ஒரு டிவைஸ், கன்வெர்ட்டபிள் டிவைஸு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா 50 ரூபா அந்த ரேட்டு தான் விற்றுட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா, ஸோ உங்களுக்கு வந்து பழைய கேஸ் இதுவும் தேவைப்படுது, பேனல் எதுவும் தேவைப்படுது பழைய மொபைலுக்கு அப்படின்னா இங்கே தாராளமாக வந்து வாங்கலாம் போல். பல்லாவர சந்தையில் 50 ரூபா 70 ரூபான்னு சொல்கிறாங்க, ஆனால் இங்கே வந்து 30 ரூபா 20 ரூபாய்க்கு வாங்கலாம். நமக்கு வந்து ஒரு நோக்கியாவோட பேனல் தேவை, இதுதான் நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பேனல் வாங்க வந்தேன், 30 ரூபா இது காசு கொடுத்து வாங்கியாச்சு. அப்புறம் இன்னொரு பக்கத்து கடையில் பார்த்தீங்கன்னா இந்த லக்கி பாஸ்கர் படத்தில் வந்து ஒரு ஸ்கூட்டி வச்சுருப்பார், அந்த ஸ்கூட்டியை டாப்பாக கழட்டி எப்படி விற்றுக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள் இன்ஜின் இல்லை ஒன்றும் இல்லை, அந்த முன்னாடி மூடி மட்டும்தான் இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சைக்கிள் டயரு அந்த டயருன்னு போட்டு வச்சுருக்காங்க. இது பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஐயா வந்தார், ஐயா இல்லை ஒரு ப்ரோ தான். ஸோ அவர் வந்து அதே போல் வண்டி ஓட்டிகிட்டு வராருங்க.
ஸோ இங்கே வண்டிக்கு தாங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பைக்குக்கு. நம்ம எலக்ட்ரானிக்ஸ் பற்றி பார்த்ததெல்லாம் சும்மா கொஞ்சம்தான். இங்கே பார்த்தீங்களா, திரும்புகிற திசையெல்லாம் சைலன்சரு, ஆப்பக்கரண்டி, இந்த பைக்குக்கான ஸ்பேர் தான் திக்கும் கிடக்கு. ஸோ உண்மையிலே நீங்கள் பைக் வச்சுருக்கீங்க, பைக் லவ்வரு, உங்களுக்கு ஸ்பேர் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வர வேண்டிய ஒரே இடம் வேலூர் சண்டே மார்க்கெட். வண்டி எடுங்க, வேலூருக்கு பறந்து வாங்க, இங்கே வந்து எல்லாம் வாங்கிக்குவாங்க. இங்கே பாருங்கள், அடி பொம்பெலாம் வச்சு விற்றுட்ருக்காங்க. ஃபுல்லாகவே மெக்கானிக்கல் கான்செப்ட் தாங்க. பைக்கும் சரி இதுவும் சரி எல்லாமே மெக்கானிக்கல் கான்செப்ட் பேஸ் பண்ணது தான் இங்கே விற்றுட்ருக்காங்க. ஸோ நமக்கு தேடி வந்ததில் என்ன கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நோக்கியாவோட கேஸ் மட்டும்தான். அதுதான் எலக்ட்ரானிக் ஐட்டத்தில் கிடச்சிது. மித்த எல்லாமே மெக்கானிக்கல் ஐட்டமாக இருந்துச்சு. அதனாலவே சுற்றி முற்றி பார்த்துட்டு, சரி இது நமக்கு சரிப்பட்டு வராது, நம்ம ஏதாச்சும் பைக் வாங்கணும் அப்படின்னா இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டோம். வேலூர்னாலே தனி ஃபீலுங்க. நீங்கள் வேலூர் வந்தீங்க அப்படின்னா பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய இருக்குது. அதில் முக்கியமான ஒன்று இந்த வேலூர் கோட்டை. இது நான் காலேஜ் படிக்கும்போது நிறைய டைம் வந்திருக்கிறேன். நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போதே வேலூர் கோட்டையை பற்றி புத்தகங்களில் படிச்சிருப்பீங்க. ஸோ உண்மையிலே இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற அந்த சுவர்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே கல்லால் பண்ணியிருப்பாங்க. சிமெண்ட்டே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, சுண்ணாம்பு யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. அந்தளவுக்கு அந்த சிற்பக்கலைகள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இங்கே வந்து அரசர்கள்லாம் வாழ்ந்துருக்காங்க. ஸோ எதிரிகள் யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அகலியெல்லாம் வச்சுருப்பாங்க. இது பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தெரியுது, ஆனால் இது பயங்கரமான ஆழம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்க் மாதிரி இருக்கும். அங்கே தான் நிறைய பேர் உட்காந்து பேசிட்டு சைலண்ட்டாக செமையாக இருக்கும். அங்கே மேலேயும் பார்த்தீங்கன்னா சில பேர் ஏறிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஒரு சில இடத்துக்கு வந்து பெர்மிஷன் கிடையாது, அத்துமீறி போய்கிட்டு இருக்காங்க. அது தவறான விஷயம். நீங்கள் ரோட்டு வழியாக பார்க்கும்போது இல்லை வெளியிலேருந்து பார்க்கும்போது அந்த கோட்டையை பார்க்கலாம், கோட்டையோட சுவரை பார்க்கலாம். உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பழைய பில்டிங்காக இருக்கும். அது பக்கத்துலேயே மியூசியம் இருக்குது. உள்ளே போகிறதுக்கு 10 ரூபா தான் கேட்பாங்க. நான் உள்ளே போகல, வெளியில் இருக்கிற இந்த திங்ஸை மட்டும் காட்டிகிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா போர்க்காலத்தில் யூஸ் பண்ண பீரங்கி. இங்கே பார்த்தீங்கன்னா குண்டு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பழங்காலத்தில் யூஸ் பண்ண நிறைய விஷயங்கள் உள்ளே வச்சுருப்பாங்க. நீங்கள் வேலூர் போனீங்கன்னா கண்டிப்பாக இதை விசிட் பண்ணி பாருங்கள். அங்கே இருக்க குரங்குக்கு தண்ணி தாகமாக இருந்திருக்கும் போல். ஒருத்தவங்க வாட்டர் கேன் வச்சுட்டு வந்தாங்க. அந்த வாட்டர் கேனை பிடுங்கி தண்ணி குடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு கீழே கொட்டி விட்டுருச்சு. அதுக்கு தெரியாதுல்ல, ஸோ தாகமாக இருந்துச்சு போல். அதனால் அது குடிக்கிற மாதிரி நாங்கள் தண்ணி ஊற்றி வச்சோம். ரெக்கார்ட் பண்ணிடுங்க. ஏன்டி கம்மியாக தான் இருக்குது. வாங்கிக்கலாம், கீழே வச்சுருங்க. அது குடியும் போட்டு பாபா நீ வாட்டருக்கு எனக்கு வர்றா, நான் பார்த்துக்கிறேன். சூப்பர். குடி.